உடம்புல இந்த கொழுப்பு ரொம்ப அதிகமா ஆகுறதுனால தான் டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டோரேஜ் ஃபேட். நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில எல்லாம் இருக்க கொழுப்பு. ஓகே. இது 2வது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்க ஒரு ஃபேட் தான். அப்ப இது ரொம்ப நல்ல ஃபேட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அளவு கரெக்டா இருக்க வரைக்கும் அது நல்ல ஃபேட். ஏன்னா உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனா அது அளவு அதிகமாகும் போது அதே ஆர்கன்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இன்னும் இது லோட் ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட்ல இருந்து நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இன்சுலின் ரெசெப்டாரை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது அண்ட் ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு எல்லாமே காரணம். ஸோ நிறைய பேருக்கு ரீசன்ட் டைம்ல இருக்க பெரிய பிரச்சனையே இந்த ஆர்கன்ஸை சுத்தி இருக்க இந்த விசரல் ஃபேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறது. ஸோ இதை ரிவர்ஸே பண்ண முடியாதா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ப்ராப்பர் டயட் இருக்கிறது மூலியமா இதை நம்மளால சரி பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் நான் கெப்டான் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, நீங்க ஒரு டயட் போறீங்க, ஒரு லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும், இந்த மாதிரி உங்க ஹெல்த் வந்து வர்சன் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் நீங்க அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்ட்டு. ஸோ அதை ஈஸியா ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நீங்க கன்சிஸ்டன்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா பிரச்சனையும் இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா கியூர் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம உங்களோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் தெரியாம சாப்பிட்டதெல்லாம் போதும், இனி தெரிஞ்சுட்டு